மக்களே, இப்படி கொடூரமா இருந்த இந்த இடத்த நம்ம வந்து ஃபென்சிங் போட்டு மாத்திட்டோம். அத யாரால மாத்தணும், எதுக்காக மாத்தணும்ன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆமா மக்களே, இந்த பசங்கள வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப ஃபென்சிங் போட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு பக்காவா இருக்கு பாத்தீங்களா நம்ம இடம்? நம்ம முன்ன இவனுங்க என்ன பண்ணிட்டு போறானுங்கன்னு நினைச்சிட்டு கிடைக்கிற பொருள்லாம் வச்சு வேலையை போட்டோம். ஆனா இந்த பையலுங்க என்ன பண்றானுங்க, கிடைக்கிற சந்தெல்லாம் பார்த்து அந்தாண்ட போக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒண்ணும் தெரியாத மண்ணு கோழிங்க கூட அப்படி எல்லாம் பண்ணாதுங்க. இவனுங்க சின்ன சின்ன சந்தெல்லாம் கண்டுபிடிச்செல்லாம் அந்தாண்ட போக ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே, நம்ம பசங்க தானே, என்ன பெருசா பண்ற போறானுங்க அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனா எங்க அம்மா மேலே கை வச்சுட்டானுங்க. ஆசாசியா எங்க அம்மா வளர்த்த ரோஸ் செடி எல்லாத்தையும் மெஞ்சிட்டானுங்க. ஆயிட்டு எங்க அம்மா கடுப்புல எங்க அம்மா ஒண்ணு இவனுங்க இருக்கணும், இல்ல ரோஸ் செடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சரி, நம்மளும் ஏற்கனவே ஒரு பிளான்ல தான் இருந்தோம், ஃபென்சிங் வாங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனா இவனுக்கு ரோஸ் செடி மேய்ஞ்சி இப்படி பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, ஃபென்சிங் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. முன்ன இப்படி இருந்தது, இப்ப இப்படி மாறிச்சு பாத்தீங்களா? அப்படியே திரும்பி பார்த்தா எல்லாம் ஜாலியா இருக்கானுங்க. இங்க அண்ணன் தனியா கஷ்டப்பட்டு நிக்கிறானே, கூட மாட போய் ஹெல்ப் பண்ணோட்டு எதனா கொஞ்சமாவது யோசிக்கிறானுங்களா? ஒருத்த பாருங்க சாப்பிட்டு அசை போட்டுக்கிறான். நம்ம ஒர்க்கு முடிஞ்சுட்டு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அந்த பக்கம் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் ஃபென்சிங் போடணும். செம்ம பெண்ட் எடுத்துச்சு. இந்த பசங்களால நம்ம பாக்கெட்ல இந்த 10,000 ரூபாய் காலி ஆயிடுச்சு. இவனுங்களுக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு செலவு பண்ண போறோம் அப்படின்னு மனசை தேர்த்துக்கிட்டு வாங்கிட்டு வந்து போட்டேன். இதான் மக்களே அந்த ஃபைனல் டச். ஒரு வழியா காலையில ஆரம்பிச்ச வேலை சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடிஞ்சது. அது வரைக்கும் வெண்ட கைட்டுக்குச்சு. அதுக்குள்ளே ஒருத்தவ பாருங்க, எதனா சந்து கிடைக்குமா, வெளில வரலாமா, எப்படி வரது அப்படின்னு யோசிச்சு நின்னுக்கிறா. எந்த பயனும் இல்ல. அப்படியே உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ காட்டுவா, நம்ம எப்படி ஆடு வச்சிருக்கோம், எது உள்ள வச்சிருக்கோம்ட்டு. அந்த பாக்ஸ் தான் கரெக்டா இருக்கும். நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம எத்தனை ஆடுல ஆரம்பிச்சோம், எப்படி ஆரம்பிச்சோன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? நம்ம இந்த ஷெட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கோம், அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் ஆடுங்க குட்டி போட வேண்டியது இருக்கு, குட்டிங்க உரத்துக்கு இடம் வேணும். அதுக்காக தான் இந்த ஷெட் ஒர்க்கு தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நானும் ஃபோன் பண்ணி பாக்குறேன், எவனும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? டாடா பை பை.